ஏய் ஏன் வந்துட்ட? ஆடலாம் வா. நான் வரலன்றல்ல. ஏய் அவ தான் வரலன்னு சொல்றாள, விட. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? இந்த பார்ட்டி நீ அரேஞ்ச் பண்ணது தான். எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாரு. நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக விடு. நீ போய் பார்த்து என்ஜாய் பண்ணு. மச்சான் இங்க வாங்க. மச்சான் மச்சான் அங்க பாடுறா. இவே அப்புறம் இங்க வந்தா தெரியலையே. டேய் ப்ரோ மச்சான் ஐஸ் கியூப்ஸ். மச்சான் இவ எப்படிங்க? ஹாய் ஹாய்டா. ஹாய் ஹாய். இவ எப்படிங்க? நான் தான்டா கூப்பிட்டேன். இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்திருந்தா. வந்துருச்சா? அவனாவது கூப்பிடுறான், நீங்க அது கூட கூப்பிடுறது இல்ல. ஏய் அவனை கூப்பிட. எதுக்கு? சும்மா ஃபன் பண்ணதா, போர் அடிக்குதுடா. அங்கிள் போடா பைத்தியக்காரா. இங்க வாங்களேன். டேய் டேய் எங்கடா போற? பார்ட்டிக்கு வந்துட்டீங்களா? எதுக்கு கூப்பிடுறேன் தெரியாம பீஸ் வருது பாரு. ஐயோ இவனுக்கு 14வது வாட்டி பொண்ணு பார்த்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? ஐயோ சாரி சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன் அங்கிள். பரவாயில்ல விடுங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? இல்ல இல்ல நான் அடிக்க மாட்டேன். பொய் சொல்லாதீங்க அங்கிள், உங்களை பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா குடிப்பீங்கன்னு. லைட்டா ஒரு ஷாட் அடிங்க. குடிங்க அங்கிள். அட அது பாரு அவ்வளவுதான். என்ன அங்கிள் குடிக்க மாட்டேன்னு ஃபுல்லா குடிச்சிட்டீங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? வேணான்னு சொன்னல ப்ரோ. ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்ட பைத்தியக்காரா? அச்சச்சோ. அங்கிள் டான்ஸ் ஆடுறீங்களா? ஏய் பசங்களா, அங்கிள் டான்ஸ் ஆடுறாரா? என்னடா நடக்குது? டான்ஸ் எல்லாம் ஆட விடுறாங்க. என்னடா இதெல்லாம்? என்ன என்ன கேட்க சொல்ற? கட்டின பொண்டாட்டி அங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அட்லீஸ்ட் அவன் வயசுக்காவது மரியாதை கொடுக்கலாம்ல. இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான். அது தப்பா? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் யார் நீ? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நான் அவன் ஃப்ரெண்டு, நான் கேட்பேன். கட்டினவளே சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த பார், இஷ்டம் இருந்தா இரு, பிடிக்கலாம் கிளம்பி போயிட்டே இரு. அட்வொகேட் ஆஃபீஸில் உங்களுக்கு என்ன வேலை? பதில் சொல்கிறா. அட்வொகேட் ஆஃபீஸில் என்னதான் பண்ணிட்டு இருந்த? உனக்கு எப்படி தெரியும்? இவன் பார்த்துருக்கான். அதுவும் அந்த லாயரு டிவோர்ஸ் கேஸ் தான் அதிகமாக பார்க்குறாராமே. என்ன தான் நடக்குதுங்க? ஆமாம் மச்சான், நான் டிவோர்ஸ் கொடுக்க தான் போயிருந்தேன். டிவோர்ஸ் கொடுக்க போறியா? என்னடா சொல்கிற? ஏதோ அந்த பொண்ணு கோவத்தில் 2 வார்த்தை பேசிட்டா அதுக்காக டிவோர்ஸ் கொடுப்பியா? இல்லை மச்சான், அவங்க கோவத்துலலாம் ஒன்றும் சொல்ல, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாகவே என்னை பிடிக்கலடா. அவங்க யோசிக்கிறது கரெக்டு தானே. எல்லா பொண்ணுங்களும் தனக்கு ஒரு அழகான ஹஸ்பண்ட் வரணும் தானே ஆசைப்படுவாங்க. என்ன மாதிரி ஒருத்தனை புருஷன்னு சொன்னா யார் தாண்டா ஏற்றுப்பா? மச்சான் நான் ஒன்று சொல்லட்டா, அவங்களுக்கு என்ன தலையெழுத்தாடா அவங்களுக்கு பிடிக்காம என் கூட வாழணும்னு?
அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை விட்டு போனாதான் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பான். டேய் அவளுக்கு கிடைப்பான்டா. உனக்கு நீ என்ன பண்ணுவ? எனக்கு தான் நீங்கள் இருக்கீங்களே மச்சான். மச்சான் உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையா? 15 ரிஜெக்ஷன் வரும்போது எனக்கு கல்யாணம் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு. எங்கள் அம்மா தான் பிடிவாதமாக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. என்ன மற்றவங்களாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா என்னால் முடியலடா. எல்லாம் பழகி போச்சு மச்சான். சரி அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த விஷயம் தான் அம்மாவுக்கு தெரிய வேணாம் மச்சான். தெரியாதுடா. ஆமாம் அழகேங்க ஆளே காணோம். அவன் இன்டர்வியூ போயிருக்கான். இன்னும் எத்தனை இன்டர்வியூ தான் போவானோ. சரி மச்சான் வரேன்.